காய்ஸ், இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கோகார்ட்டுக்கு தான் போகிறோம். இன்னைக்கு அங்கே போயிட்டு பயங்கரமாக ரேஸ் ஓட்ட போகிறோம். ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிஎம் போயிட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், அந்த வண்டி தான். ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். விஜிபி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நீலாங்கரையில் வந்துடும். லொக்கேஷன் கரெக்டாக இந்த சந்துவில் தான் காட்டுது. வந்துட்டோம். பசங்க பறகுறானுங்கள, சும்மா உள்ளே பறக்க விட்டுறானுங்க. சவுண்டு கேட்குதுங்களா? சும்மா தந்திரியாக ஓட்டுறானுங்க. அப்போ ஏதோ ஃபஸ்ட் டைம் ஏதோ பழகலான்னு வந்தால் உள்ளே ரேசருக்கு கூட சேர்ந்து ஓட்டணும் போல். உள்ளே போயிட்டுருக்கேன். நான் மேட்ருன்னு தெரில, பார்ப்போம். உள்ளே போயிட்டு சிங்கிள் வந்து 350 5 மினிட்ஸ்க்கு 350, 10 மினிட்ஸ்க்கு 7. 10 மினிட்ஸ்க்கு 7 இது சிங்கிள் மட்டும் 5 மினிட்ஸு. எத்தனை பேர்? ஒருத்தர் தான். நேம், அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள். கேஷ் உடனே போகலாமா இல்லை டைமிங் ஏதாச்சும்? முடிச்ச உடனே. ஓகே. டிக்கெட் எடுத்தாச்சு. 350 ரூபா டிக்கெட்டு. வண்டி பறக்கலண்ணா இது லைட்டு 10 ரூபா. டேய் வேற ஆரம்பத்திலேயே பயம்புத்துறான். வரலாமா? ஹெல்மெட்னா எடுத்துக்கணுமா? ஹெல்மெட் எந்த ஹெல்மெட் எடுக்கலாம்? ஓகே, இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ளூ கலர் ஹெல்மெட் எடுத்துருக்கேன். எப்படி ஓட்ட போறேன்னே தெரியல. என்னண்ணா கை வைக்கிறீங்க, இன்ஜின் ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலனா? இதுவா? ஓகே. இது வந்து ஆக்சிலேட்டரா? இது பிரேக்கு. ஓகே, ரைட் வந்து ஆக்சிலேட்டரா, லெஃப்ட் வந்து பிரேக்கா. பயங்கரம் வரல. பறக்கிறோம், பறந்து ஆகிறோம், பேசுறோம். ஆமா, வெண்ட போடுறான் காடி. முடிஞ்சது காய்ஸ். இதான் நம்ம போன வண்டி, இதுதான் நம்ம போன ஹெல்மெட்டு. ஐயோ, ஹெல்மெட் வச்சாச்சு. கையெல்லாம் வலிக்குதுறாப்பா. பறக்க விட்ட சொன்னா. ஐயோ, கையெல்லாம் வலிக்குதுறாப்பா. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம ஏதோ சும்மா மொக்கையாக ஓட்டுன்னு நினச்சேன்.
வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பயங்கரமாக இருந்துச்சுடா. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னா. ஆனால் ரேஸ்லாம் விட்டால் பயங்கரமாக இருக்கும். ஈவினிங் 3 இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 3லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும். ஈவினிங் 3க்கெலாம் யாரும் வராதிங்க. 3, 4லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும். ஒரு 5 to 6 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குது அந்த டைமில். வீக் டேஸில் நான் இப்போ வந்திருக்கிறது வீக் டேஸு. ஸோ வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, எதுவும் பெருசாக இல்லை. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இனிமேல் அடிக்கடி வந்து இதை விளையாட வேண்டியது தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் காஃபி மேக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வேறு இதுவெல்லாம் போட்டிருக்காங்க, பட்டு அது இப்போதைக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீக்கெண்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ எதுவும் இல்லை. எனக்கு அப்புறம் ஓட்டுற கேங் இவங்க. இந்த ரெட் கலர் ஹெல்மெட் தான் பயங்கரமாக ஓட்டுறான். இவங்க கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட்ஸ்டாரில் ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸில் இருக்கவங்க. செகண்ட் டைம் எடுத்துருக்கேன், எப்படி பார்ப்போம். ஏன் இன்னொரு வாட்டி டிக்கெட் எடுத்தேன்னா இவன் ஓட்டுறதை பார்த்துட்டு எனக்கே வெறியாகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் ரவுண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 பேருக்கும் நமக்கும் வர மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது நம்மளது தான். ஸ்டார்டிங்லேயே ஐயோ 4வது பிளேஸில் இருக்கேன். டாமு ஓட்டுறானடா வண்டி. இங்கே இடம் விட்றா, போயிடுறேன். கோட்டி காலி 3வது பிளேஸில் இருக்கேன். இன்னும் 2 பேர் தான். அந்த ஒயிட் கலர் ஹெல்மெட்டு தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். முன்னாடியே விட மாட்டான், சின்னே இருக்காடா. போடா 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 போ போ போ. ஓட்டேக் பொண்ணு. ஐயோ வேற. லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன்டா. இன்னும் ஒருத்தன் தான். லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு லேம்ப் தான் இருக்குது. லாஸ்ட் லேம்பில் கொஞ்சம் எடுத்துடணும். கொஞ்சம் இடம் விட்டானா போதும். ஏய் விட்டாடா வர்றான். வேணா ஏய் போயிடு. எப்படியோ வீட் பண்ணடா சாவி. ஷோவா தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. 2 பேருக்கும் செம்ம ரேஸ் நடந்துருக்கு. இவன் கூட சான்ஸ் கிடைச்சா பயங்கரமாக இருக்கும். இவன் தான் பயங்கரமாக ஓட்டுறான். கட்டிங்லாம் பாருங்க, பயங்கரமாக எடுப்பான். எப்படியோ வெற்றிகரமாக எல்லாத்தையும் ரவுண்டெல்லாம் போய் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தான் விளையாடினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்வம் தாங்க முடியல. சரின்னு சொல்லி திரும்ப 2வது தடவை விளையாடினேன். 2வது தடவை வரும்போது தான் பயங்கரமாக இருந்து அவனை செம்ம கண்ட்ரோலு. சும்மா எல்லோரும் முழிக்க விட்டேன். வந்தவொடனே எல்லாருமே என்ன ப்ரோ நீங்கள் எதுனா ப்ராக்டிக்ஸ் பண்ணுறீங்களா போட்டாங்க. அந்தளவுக்கு ஓட்டினேன். செகண்ட் டைமு செம்மையாக இருந்துச்சு, உண்மையாக சொல்கிறேன். சரியாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஆரம்பத்தில் பயந்தேன், இது முட்டிக்கும் வேலைக்காகாதுன்ட்டு. நான் கை தான் செம்ம வலி. அப்படியே சும்மா கிரு செம்ம டைட்டாக இருக்கா. அதனால் செகண்ட் டைம்லாம் வந்து பிரேக் கண்ட்ரோல் வந்துடுச்சு. ஆக்சிலேட்டரோட பிரேக் கண்ட்ரோல் வந்ததால் சும்மா அவனை ஆக்சிலேட்டர் கை எடுக்கவே இல்லையே. சும்மா பறக்க விட்டும் பாரு, பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, போகும்போது அவ்வளோதான், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பயங்கரமான ஸ்பாட்டு. ஸோ எல்லாருமே வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீலாங்கரையில் வந்து இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் அந்த லிஸ்ட்லாம் வேணால் நான் இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ வந்து எல்லோரும் நல்லா ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, பயங்கரமாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஒருத்தன் சண்டை போட்டு செகண்ட் டைம் நான் போகிறேன்னு கடன் வாங்கி ஒரு 350 ரூபா கொடுத்து கடன் வாங்கி இன்னொரு வாட்டி போகிறான், அவன் மட்டும் நான் தனியாக போகிறேன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்ஸ்டாலேயே பார்த்துட்டு அதுக்கு லைக்ஸ் போட்டு உட்காந்துருக்கிறத விட இங்கே வந்துட்டு ஒரு எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் பாய்.